கேபிட்டலிசம்னா என்ன? மனுஷங்க நாகரிகமா வாழ ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்ததுதான். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்த பிறகு தனிப்பட்ட ஆட்களால லேண்ட், கேபிட்டல் மற்றும் குட்ஸை வச்சுக்க முடிஞ்சுது. அப்புறம் அதை மற்றவங்க கிட்ட ட்ரேட் பண்ணவோ இல்லனா செல் பண்ணவோ முடிஞ்சுது. இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துக்கு தான் மார்க்கெட்னு பேரு. இதுனா ஒரு இடத்துல நேரா போய் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. குட்ஸ் மற்றும் சர்வீசஸை அவங்க வாலண்டரிலி, அதாவது விருப்பப்பட்டு ட்ரேட் ஆனா அதுதான் மார்க்கெட். பீப்புள் இன் பவர். மனுஷங்க வரலாற்றுல ரொம்ப நாள் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதிகாரம் வச்சிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிங் இல்லனா லார்ட் தான் அவங்க ப்ரொடெக்ஷன்ல இருந்தவங்க மேல முழு கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. கிங்குக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஃபார்மர்ஸ் அதை பண்ணணும். லார்டுக்கு நெக்லஸ் வேணும்னா கோல்ட் ஸ்மித்ஸ், அதாவது தங்க ஆசாரி அதை உருவாக்கணும். சாதாரண மக்கள் அவங்களுக்குள்ள ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா அதிகாரம் வச்சிருந்தவங்க நினைச்சா அவங்க என்ன ப்ரொடக்ஷன் செய்யணும்னு மாத்த முடியும். எதிர்த்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். கேபிட்டலிசம் வந்தது இந்த முறைய மாத்துச்சு. கேபிட்டலிசமின் மாற்றம். கேபிட்டலிசம்னா நிறைய மாசஸ்க்கு, அதாவது மக்களுக்கு தேவையானதை சாட்டிஸ்ஃபை பண்ண குட்ஸை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றது, அதாவது அதிகமா தயாரிக்கிறது. எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்ததால கேபிட்டலிசம் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி சிஸ்டம் ஆச்சு. கேபிட்டலிசம்ல ஒரு சொசைட்டில ரொம்ப பலவீனமானவங்க கூட அவங்க லேபருக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் முழு உரிமை வச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலைனாலும் மத்தவங்க யாரோட ப்ராப்பர்ட்டி மேலையும் இன்ஃப்ரிஞ்ச், அதாவது கை வைக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு ஆக்கிடுச்சு. இதனால கேபிட்டலிசம் அதிகாரத்துல இருந்தவங்களை விட கன்சியூமர்ஸ்க்கு அதிக பவர் கொடுத்தது. கன்சியூமர்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இது எப்படி நடக்குதுன்னா ப்ராஃபிட் மெக்கானிசம் மூலமா தான். ஒரு குட்டுக்கு நிறைய மக்கள் டிமாண்ட் செஞ்சு அதை செஞ்சு காஸ்ட்டை விட அதிகமா செல் பண்ண முடிஞ்சா அந்த ப்ரொடக்ஷன் லாபகரமானது. இப்போ உலகத்துல இருக்கிற சில ரிச்சஸ்ட் பீப்புள் ரிச்சா இருக்கிறவங்கள பார்த்து இல்ல, மாசஸ்க்கு தேவையானதை செஞ்சுதான் மணி சம்பாதிச்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு வால்மார்ட்டோட பிசினஸ் மாடல் என்னன்னா, நிறைய குட்ஸை ரொம்ப சீப்லி, அதாவது குறைந்த விலையில எவ்வளவு அதிக மக்களுக்கு செல் பண்ண முடியுமோ அவ்வளவு செல் பண்றது தான். கேபிட்டலிசமை எதிர்க்கிறவங்க அதை கிரீட், அதாவது பேராசைன்னு சொல்வாங்க. இது ஃபால்ஸ். கிரீடும் என்வியும் மனுஷனோட வைசஸ். அது எந்த எக்கனாமிக் சிஸ்டம்லயும் இருக்கும். கேபிட்டலிசம் என்ன செய்யுதுன்னா, மார்க்கெட்ல மக்கள் என்னென்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விரும்புறாங்களோ அதை ப்ரொடியூஸ் பண்ண இன்சென்டிவ் கொடுக்குது. பவர்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ்களோ இல்லனா கவர்மெண்டோ இந்த முடிவுகளை எடுக்கிறது இல்ல. மனுஷங்க ஹிஸ்டரி முழுக்க இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மற்றும் மார்க்கெட்ஸ் பில்லியன் கணக்கான மக்களை பாவர்ட்டில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டி மற்றும் எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கிற இடங்கள்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஹெல்த் மற்றும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எல்லாம் அதிகமா இருக்கு. கேபிட்டலிசம்ன்றது ப்ரொடியூசர்ஸ் மற்றும் கன்சியூமர்ஸ்க்கு இடையிலான ஒரு பீஸ்ஃபுல் சிஸ்டம். இது அதிக மக்களுக்கு தேவையான வாண்ட்ஸ் மற்றும் நீட்ஸால இயங்குது. ஒரு உண்மையான கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம்ல கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலும் இல்ல. கவர்மெண்ட் உள்ள வந்து ரெகுலேஷன்களை திணிச்சா அது கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமா இருக்காது. கேபிட்டலிசம்னா கன்சியூமர் சாய்ஸ், சுதந்திரம்.